ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல். அதனால் நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஊற்றிட்டு கலர் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார பசங்க சூப்பராக இருக்காங்க பாருங்கள். எல்லோரும் தண்ணி ஊற்றிட்டாங்க, கலர் பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு போட்டு தூங்கிட்டாங்க. எல்லா ஆடுன்னு சொன்னால் 7 ஆடு இருக்குது. 7 ஆடுக்குமே தண்ணி ஊற்றி நல்லா ஜாலியாக படுத்து தூங்குறாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக. அடுத்து அப்படி வந்து மாடு செக்ஷன் அந்த பக்கம் போய் பார்த்தா நம்ம சும்மா படுத்துருக்காங்க. ரொம்ப சமத்து க்யூட் பையன். எல்லாமே பசங்க, ஒரு பொண்ணு தான் இருக்கா. ஸோ எல்லாருக்குமே வந்து வீட்டில் அழகாக தண்ணி ஊற்றி நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கோயிலுக்கு பக்கத்தில் போயிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தபடி கோயில் அந்த டைம் சாயந்தரத்தில் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் அவங்களுக்குலாம் அரிசி வைக்கணும். மூட்டையில் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி, அப்புறம் ஒரு கைப்பிடி, அப்புறம் 2 அந்த மற்ற கோழிலாம் இருந்தால் பாருங்கள் ஒரு மற்ற கோழி ஒன்று 2 கோழி இந்த பாருங்கள். இந்த வெள்ளை கோழி வந்து நம்ம கோழி இல்லை, வேறு ஒரு கோழி. அடுத்த அப்படின்னா நம்ம கண்ணுக்கு எப்படி செல்லன்னு கேட்டிங்கன்னா என் செல்ல புடி எப்படி இருக்கா பாருங்க, அழகாக இருக்கல்ல. ஸோ மாமாவில் குளிப்பாட்டி பொட்டெல்லாம் வச்சுட்டாங்க. சாப்பிட்டு படுத்துருக்காங்க எல்லாருமே. அவள் தான் பெரியவ. ஸோ போன வருஷம் நான் சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் மாடு இல்லை, அடுத்த வருஷம் மாடு இருக்கும், மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவோம். அதே மாதிரி இந்த வருஷம் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம். அந்த வீடியோஸ் வீடியோ வந்து கீழே லிங்க்கில் பயோவில் தரேன், போய் செக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வம் சின்ன பையன் பப்புக்குட்டி. ஸோ அவனையும் குளிப்பாட்டியாச்சு. எனக்கு தலை வலிக்குது, அதனால் இப்போ காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து விசேஷ நாட்கள், பொங்கல், தீபாவளி அப்படின்னு வந்தாலும் நம்மளுக்குன்னு வந்து வேலை ஓய்கிறது இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 5-6 பச்சை மிளகா செடியில் இருந்துச்சு, பறிச்சிட்டு வந்தேன். ஸோ இப்போ எனக்கான ஒரு நேரம்னா இந்த காஃபி டைம் மட்டும்தான். அந்த மாதிரி நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க, அந்த காஃபி டைமே நமக்கு ஒரு டைமாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வீட்டில் யாருமே இல்லை. காஃபி நான் குடிக்க போகிறேன். பால் நல்லா சூடாக மாற்றி மோஸ்ட்லி வந்து கரண்ட் அடுப்பும் யூஸ் பண்ணுவேன், இண்டக்ஷன் அடுப்பும் யூஸ் பண்ணுவேன், கேஸும் யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் அதிகமாக வந்து இண்டக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஓகேனா இப்போ ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு இப்படி தட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு கல் வச்சு மூடி வச்சுருவேன். ஏன்னா பூனை, பக்கத்து வீட்டு பூனை வந்து எரி குடிச்சிடும் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ அடுத்தது காஃபியில் போட்டு குடிச்சிட்டு அடுப்பு திட்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப கழிச்சாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுணும். வீட்லேயும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. காஃபி குடிச்சாலும் எனக்கு அடுத்து அப்படி வேலை ஓடும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, காஃபி குடித்து சாப்பாடு கூட இல்லாமல் காஃபி குடிக்கிறீங்க. யாரெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது விலாக் நம்பர் எத்தனைன்னு எனக்கு தெரியல, ஏன்னா விலாக் போட்டு 5-6 நாள் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசனுக்கு அடுத்த விலாக்கும் நான் சொல்கிறேன் ஏன் விலாக் போடல அப்படின்னு. இப்போ பாருங்கள் என்னோடய அடுப்பு மேடை எப்படி இருக்குன்னு. இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் கொஞ்சம் அடுத்த நாளைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.